கடகராசி கற்பனை சக்தியில சிறந்து விளங்கக்கூடியவங்க. எல்லாரையுமே அரவணைத்து பார்க்கறதுல வல்லவர்கள். ஆளுமை திறன் மிக்கவங்க. நினைச்சதை அடையக்கூடிய அளவுக்கு விடாமுயற்சி கொண்டவங்க. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் கடின உழைப்பால உயர்வை அடையணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து சோர்ந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி இலக்கை அடையக்கூடியவங்க. குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடகராசி கிட்ட தாங்க இருக்கும். தியாக உள்ளம், தாய் உள்ளம் எல்லாமே இருந்தாலும் தாம் பிடிச்ச புடிய கெட்டியா பிடிச்சிப்பாங்க. அது தொடமாட்டாங்க, தொட்டா விடமாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது கடகத்துக்கு பொருத்தமா இருக்குங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறப்ப இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க போலயே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மைதாங்க. காசு பணம் இல்லாட்டியும் இவங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒருத்தவங்க பழகிட்டாங்க அப்படின்னாக்க அவங்கள எப்பையும் மறக்கவே மாட்டாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாரும் இவங்களை சுற்றி தான் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க. பொது நலமாக யோசிப்பாங்க. இவங்க எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுறதுக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன தெரியுமா செய்வாங்க? தெய்வமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், மழை மாதிரி பெய்யணும், உலகமே செல்வ செழிப்போட இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்தா கூட அதுக்கு இவங்க இந்த இடத்துல இருந்துட்டு வேண்டிட்டு இருப்பாங்க. இந்த ஆம்புலன்ஸ் கடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எடுத்து கையெடுத்து கும்பிடக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. இவங்களால ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாதுங்க. இந்த அளவுக்கு உயர்ந்த குணம் படைத்த கடகராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க கதவை தட்ட போகுதுங்க. ராஜயோகம் காத்துட்டு இருக்கு. மறுபிறவி எடுக்க போறீங்க. எப்பா சாமி, இந்த கஷ்ட நஷ்டம் எனக்கு வேணாண்டா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சு, திரும்பவும் பிறந்து வந்தாவது என் வாழ்க்கை நல்லா கொஞ்சம் மாறுதா அப்படின்னு எல்லாம் நம்ம வருத்தப்பட்டு பேசுவோம் இல்லையா? அப்படி ஒரு மறுபிறவி தான் பிப்ரவரி 17 முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயமா பார்க்க போறீங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உசிரே போனாலும் கடகராசி பண்ணக்கூடாது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. அதாவது நட்சத்திர மண்டலத்துல புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் முதல் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் முடிய கடகராசியில வரும் இப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால தான் அதிர்ஷ்டம் வரப்போகுது. அதாவது பிப்ரவரி 4 குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. குரு பகவான் வக்ர கதியில் இருந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு பெருசா ஒரு நல்லதுமே நடக்கல. ஸோ இவர் வக்ர நிவர்த்தி ஆகி இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க நிதி ஆதாயத்தை அதிகமாக பெறுவீங்க. பொருளாதார நிலையில மேம்பாடு அடைவீங்க. திடீர் பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்துல வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மேம்பாடு அடையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பணவரவு கிடைத்து வருமானம் அதிகமாகுது. ஒட்டு மொத்தமா உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும். ஆண்டியாவே இருந்தாலும் இப்ப அரசனா வலம் வர போறீங்க. 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்குதுங்க. இந்த கடகராசிக்கு பணவரவு அதிகமாகுது. பணியிடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது. ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகமாகும். கடகம் அப்படின்னாவே உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டீங்க. சொல்ல போனா பல்வேறு விதமான நன்மையான பலன்களை பெற போறீங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டம். எடுத்த வேலையை உரிய காலத்துல சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுலயும் வெற்றி அடைவீங்க. இதுவரைக்கும் இழுபறியா இருந்த அனைத்து காரியங்களும் இப்ப சிறப்பா நடந்து முடியும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்க பாராட்டுவாங்க. உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களுடைய உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயருதுங்க. அது மட்டும் இல்லாம அவர்களால உங்களுக்கு நன்மைகளும் உண்டு. மேலும் வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுதுங்க. குடும்பத்துல தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவை பெற போறீங்க. அது மட்டும் இல்லாம சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது சுறுசுறுப்பா பணியாற்ற வைக்கிறார். உங்களுடைய சேமிப்பு விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்கிறார். உங்களுடைய பேச்சுக்கள்ல பொறுமையும் நிதானமும் இருக்கும். உற்றார் உறவுக்காரங்க நண்பர்கள் மத்தியில சுமூகமான உறவு இருக்கும். உடல் உபாதைகள் நீங்குதுங்க. எதிர்பார்த்த பொறுப்புகள், எதிர்பாராத பொறுப்புகளும் புதிய பதவிகளும் உங்களை தேடி வரும். அதான் சொல்றேங்க, அதிர்ஷ்டம்
இதனால கூடுதல் வருமானம் கிடைக்குங்க. சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருது. உங்களுடைய நிலையில நேர்மையான நடத்தையின் காரணமா அனைவர்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். முக்கியமான விவாதங்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகமா கிடைக்குங்க. தத்துவ ஆராய்ச்சிகள்ல ஈடுபடுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளை முறைப்படுத்தி வகைப்படுத்தி செயலாற்றுவீங்க. விருப்பு வெறுப்பின்றி எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பீங்க. எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. நீங்க சார்ந்துள்ள துறைகள்ல சாதனை புரிய போறீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. மகிழ்ச்சி அதிகமாகும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. நீங்க சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. உங்க மீது அபாண்டமா பழி சுமத்தியவங்க எல்லாம் தவற உணர்ந்துக்கிட்டு வருத்தம் தெரிவிப்பாங்க. மன்னிச்சிருப்பா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தெரியாம உன்னுடைய குணம் அறியாம அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உங்களை தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க. நீங்க உணர்ந்திருப்பீங்க, தெய்வ பலத்தால செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் அது உங்களுக்கு சாதனைகளாக மாற்றி கொடுப்பாருங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வெளியூருக்கு சுற்றுலா போயிட்டு வருவீங்க. இல்லத்துல திருமணம் நடக்குது. சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்கும். அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிய செயல்பாடுகளுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. உறவுக்காரங்க உங்களுடைய நலன்ல அக்கறை காட்டுவாங்க. இல்லத்துல களவு போன பொருட்கள் கூட திரும்ப உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சமுதாயத்துல உயர்ந்தவர்களுடைய அதாவது விஐபியுடைய நட்பு கிடைக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியா செயல்பட போகுதுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த இடையூறுகள் சுலபமா விலகி உங்களுடைய வேலை அப்படிங்கிறது ஈஸியா நடந்து முடியும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க கூட மீண்டும் குடும்பத்துல வந்து சேருவீங்க. உறுதியின்றி செயல்பட்ட நீங்க இனி நிரந்தரமா ஒரு பிடிப்போட மலமலன்னு உயர போறீங்க. சில அனாவசியமான செயல்பாடுகளால கையில் இருந்த பொருளை இழந்த நீங்க இனி அது திரும்ப பெறுவீங்க. கைப்பொருட்களுடைய நிலை உயர்வை அடைய போகுதுங்க. உடன் பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. ஆனா தலைப்பு ஒண்ணு சொல்லி இருந்தேன் இல்லையா, இந்த விஷயத்தை மட்டும் கடகம் செய்யவே கூடாது. யாருக்கும் உதவிங்கிற பேர்ல போய் நின்னீங்க அப்படின்னாக்க உங்க தலை மாட்டிக்கும். கூட பிறந்தவங்களாவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சிக்கல்னு ஏதாவது உங்ககிட்ட வருது அப்படின்னா நீங்க தான் பாசத்துல பொங்கி போவீங்கல்ல, அவங்க மேலேயே தப்பு இருக்கும். கண்மூடித்தனமா நீங்க வந்து அங்க தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு பேசி அது உங்களுக்கு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால யாராவது ஒரு சண்டை சச்சரவுன்னு வராங்க அப்படின்னாவே அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருங்க. ஓகேவா? சொல்ல போனா வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஜம்முன்னு பயணம் பண்ணுங்க. நீங்க கஷ்டத்துல இருந்தப்ப பாருங்க, யாராவது வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா, அதை கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்க. அதே மாதிரி இத்தனை நாட்கள இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தன்னால விலகி ஓடும். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாமே அதிகமாகுங்க. சும்மாவே நாங்க அப்படி இப்ப எல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரங்க எப்பவுமே தைரியசாலிங்க. இப்ப அதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் முறுக்கேத்துற மாதிரி ஒரு சாதகமான காலகட்டம். இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு உங்களை முன்னேற்றத்திற்கு தடையா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப விலக போகுதுங்க. அதை கண்டுபிடிச்சு களை எடுத்துருவீங்க. வேலை பளு அதிகமா இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு சிறப்பான நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் இப்ப ஒவ்வொன்றா நிறைவேறும். மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட வேலைகள்ல கடுமையா உழைப்பீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளால இறுதியில உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். நண்பர்கள் கிட்ட, கூட்டாளி கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் யாரையுமே எப்பவுமே முழுசா நம்ப கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க வந்து பார்த்து சூதானமா தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க அந்தஸ்துல ஒரு குறையும் இருக்காது. தொண்டர்கள் மத்தியில உங்களுக்கு கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பேச்சுக்கள்ல கண்ணியம் இருக்கட்டுங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டுகளும் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்க பக்கமே வராதுங்க. போக போக உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான நிலை மட்டுமே இருக்க போகுது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்தாடைகளை வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க. கணவர்கிட்ட எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பிள்ளைகளாலையும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முனைப்புடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க.
திட்டமிட்ட வேலைகளை பதட்டப்படாமல் ஈடுபடுவீங்க. அப்படின்னாக்கா உங்களுடைய முயற்சிகளுக்கு டீச்சர்ஸுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்குங்க. பாராட்டு உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக பரிகாரம்னு சொன்னோம்னா அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கி கொடுக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக அனுதினமும் வழிபாடு செய்யலாங்க. சிறப்பான விஷயம்தான். முடியாத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் கட்டாயம் அம்மன் வழிபாடு செஞ்சுதாங்க ஆகணும். சிறப்பு பரிகாரமாக கேட்டிங்கன்னா வேப்பிலையை அருகில் இருக்கக்கூடிய புற்றம்மன் கோயிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்குவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா 2, 3, 7. உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஓரைகள்னு பார்த்தோம்னாக்கா சந்திர ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரை. அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னாக்கா மேற்கு மற்றும் தெற்கு. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள், வியாழன், வெள்ளி. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது நம்முடைய கடகராசிக்கான குரு வக்ர நிவர்த்தினால் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், பொது பலன்களை பார்த்திருக்கோம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களுக்கு குருவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதனாக, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் சந்திர பகவான் ராசிநாதனாக வராருங்க. உங்களுக்கு இவரால் எல்லா வேலையுமே சுலபமா முடிஞ்சு வரும். குறிப்பா குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்தே பழக்கப்பட்ட உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது தேடி வருது. எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருவதால ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். அதுவே பிரிந்து போனவ கணவன் மனைவியா இருந்தா உங்களுக்கு ஒன்றிணைந்து சிறப்பாக வாழ போறீங்க. இவங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில முன்னேற்றத்தை கொடுக்கிறார். எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. மேலும் பணியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கௌரவத்திற்கு ஒரு குறைச்சலும் இருக்காது. அடுத்ததா இந்த குருவுடைய ஆதரவு காலத்துல ராகுவும் கேதுவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தொழில அக்கறை அதிகமாகும். பணி இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது. வேலையை விட்டு போயிடலாம்னு நினைச்சவங்க கூட அந்த வேலையை சிறப்பா செய்யறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி கேதுனாலும் உங்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே இருக்குதுங்க. உடல்நிலையும் சீராகுது. இவங்களை தொடர்ந்து குருவுடைய சாதகமான நாட்கள் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா முன்னேற்றத்தை கொடுக்கிறார். தொழிலில் இருந்த தடைகளை நீக்கி வைக்கிறார். உடல் பாதிப்புகளை நீக்கி வைக்கிறாருங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்கிறார். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது. அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்க இந்த குருவுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சங்கடங்கள் இருந்த விடுதலை, நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் தீருது. இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் கவனம் செலுத்துவீங்க. புதிய முதலீடு, கடன் வாங்குறது இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு மற்றபடி தொழிலை சீரும் சிறப்புமாக நடத்துவீங்க. தொழிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும், லாபம் ஏற்படுங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டுங்க. உங்கள் திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். முதலாளி கிட்ட உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. முதலாளிகள் எல்லாம் உங்களுடைய வேலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துப்பாங்க. உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்குங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்ககிட்ட இருந்து பறிப்போன சலுகைகள் கூட இப்ப திரும்ப கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய நிலையில உயர்வை கொடுக்குது. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்குதுங்க. பணி இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இப்ப நடக்கும். பொன் பொருள் சேருது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பொது தேர்வு, போட்டித் தேர்வுகளில் முடிவுகள் அப்படிங்கிறது உங்கள் கனவை நனவாக்கி கொடுக்குங்க. விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுகளில் சேருவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வாகன பயணங்கள் போதும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இடுப்பு வலி, மூட்டு வலி, தொற்று நோய், சுவாச பிரச்சனை எல்லா விதமான சங்கடங்களும் இப்போ சிகிச்சையின் காரணமாக முழுசாக குணமடைஞ்சிருவீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது. சிலர் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் மூலம் உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி போகும். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சிறிதளவாவது உதவி செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நிலைத்த சந்தோஷத்தையும் நிலையான செல்வ செழிப்பையும் ஏற்படுத்துங்க. அடுத்ததா பூச நட்சத்திரம். குருனுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கால்னு சொல்லி முடிக்கலாங்க. சனியை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சந்திரனை ராசி நாதனாகவும் கொண்ட நீங்க தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே குரு பகவான் விலக்கி வைக்கிறாருங்க. அதிர்ஷ்டமான பலன்களை மட்டுமே கொடுக்க போறார். நினைச்சது நிறைவேறும். மதிப்பு மரியாதை உயரும்.
இழந்தது எல்லாமே திரும்ப மீட்டுடுவீங்க. தடைப்பட்ட முயற்சிகளை வெற்றி உண்டாகும். பணவரவு அதிகமாக கிடைக்கும். சொத்து சேருங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையே வளமா மாறுதுங்க. முயற்சிகளை லாபம். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேருவீங்க. தொழில வருமானம் உயருதுங்க. இந்த குருவுடைய சாதகமான காலத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உடல் பாதிப்புகள் விலகுது. கூலி வேலை செய்றீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எதுவா இருந்தாலும் சரிங்க. அரசியல்வாதிகளுக்கும் சரி, கௌரவத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் விலகுது. வெளியூர்ல வாழக்கூடிய நிலை மாறி சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆவீங்க. விபத்தால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும். எதை தொட்டாலும் சரிங்க, முன்னேற்றம் உண்டு. துணிச்சலா செயல்பட்டு வெற்றி அடைய போறீங்க. வருமானம் அதிகமாகுது. வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சனி பகவானும் ராகு கேதுவுமே உங்களுக்கு சாதகமாக தான் நிற்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து இந்த குருவுடைய சாதகமான காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்குன்னா, வாழ்க்கையில முன்னேற்றம், பணியாளர்களுக்கு செல்வாக்குல உயர்வு, வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்குது. அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயர்ந்து, வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அரசு வழிகள்ல எல்லா விதமான ஆதாயங்களும் கிடைக்குது. இப்ப பொதுப்படியா சொல்லணும்னா, குருவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது தொழில்ல, பணிகள்ல அனுகூலமான பலன்களை கொடுக்குதுங்க. சொத்து சேருது. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருது. அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்க கதவை தட்டுதுங்க. அடுத்து தொழில் ரீதியா தொழில முன்னேற்றம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி, டிரான்ஸ்போர்ட், மருத்துவ துறைகள்ல செழிப்படைய போறீங்க. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கலைஞர்கள் எல்லாத்துக்குமே முன்னேற்றம் உண்டு. தடைப்பட்ட பணம் உங்க கைக்கு வந்து சேரும். ஸோ தொழிலில் ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி இருக்குங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையில ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுடைய பணிகள் இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவுக்கு வருதுங்க. திறமைக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு பஞ்சமே இருக்காதுங்க. எதிர்பார்த்த பொறுப்பும் ஊதிய உயர்வும் உண்டாகுது. கடந்த காலத்துல உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இப்ப முடிவு கிடைக்குதுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது. சலுகைகள் கிடைக்குது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஆல்ரெடி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு அதிகமா கிடைக்குதுங்க. பணி இடங்களில் எதிர்பார்த்த உயர்வு, சலுகைகள் கிடைக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுது. பொருள் சேருதுங்க. சொத்து சேர்க்கை உங்க பெயர்ல கிடைக்கும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியின் மீது ஆர்வம் கூடும். மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறுது. விரும்பிய பாடத்துல, விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். சிலர் வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத நோய்கள், பரம்பரை நோய், தொற்று நோய், இந்த மாதிரி எல்லா விதமான ஆரோக்கிய குறைபாடுகளும் மருத்துவ சிகிச்சைனால இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் லாப குருனால குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகுது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. குடும்ப உறவுகளால ஒற்றுமை ஏற்படுது. தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குதுங்க. ஒற்றுமை பலப்படுது. பிரிந்து போன கணவன் மனைவி உறவு கூட இப்ப ஒன்றிணைந்து சந்தோஷமா வாழ போறீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது. வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. குடும்ப சூழ்நிலை ரொம்ப சிறப்பா இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், தினமும் நந்தீஸ்வரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும். நிலைத்த சந்தோஷமும் நிலையான செல்வ செழிப்பும் உண்டாகுதுங்க. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் நல்ல காலம் வந்துருச்சுங்க. குரு பகவான் உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சு கொடுக்கிறார். புதனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சந்திரனை ராசி நாதனாகவும் கொண்ட உங்களுக்கு அறிவாற்றல், சாதுரியம், நிர்வாக திறமை எல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா அது இருந்தும் இத்தனை நாள் சங்கடம், அவமானத்தை மட்டுமே நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி யோகமான காலம். நினைச்சது நடக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். பதவி உயர்வு உண்டாகுது. பணவரவு அதிகமாகுது. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. செல்வாக்கு அதிகமாகுது. சிம்பிளா சொல்லணும்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை வளமா மாறுதுங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் நீங்குது. பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்குதுங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. பிரிந்து போன தம்பதிகள் கூட இப்போ ஒன்றிணைந்து நல்லபடியா ஒற்றுமையா வாழ போறாங்க. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது. வருமானம் உயருது. இது மட்டும் இல்லாம இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா உழைப்பு அதிகமாகும், அதற்கேற்ற உயர்வும் இருக்கும், எதிர்பார்த்த பணவரவு இருக்கும், உடல் பாதிப்புகள் விலகுது, பணியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கௌரவத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும், தடை தாமதங்கள் எல்லாமே விலகி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சற்றுன்னு முடியுங்க. இவரை தொடர்ந்து குருனுடைய ஆதரவான காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குறாங்கன்னா, ராகுவால உங்க முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல நிலைத்து நிற்கிறாருங்க. நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய வைக்கிறார். துணிச்சலா செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க, தன்னம்பிக்கை அதிகமாகும். இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் குருவினுடைய ஆதரவு காலத்துல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது, நெருக்கடிகள் நீங்குது, தொழில்ல வேலையில ஏற்படும் தடைகள் விலகுது, முன்னேற்றம் உண்டாகுது. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கோட வளம் வர போறீங்க. அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயருது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான வெற்றி உண்டாகுது. இதை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருவுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய நிலையில முன்னேற்றம், தொழில முன்னேற்றம், பணிகள்ல உயர்வு, நினைச்சதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுது, சொத்து சேர்க்கை உண்டாகுது, குடும்பத்துல நெருக்கடிகள் நீங்குது, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். இதே தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ சுய தொழிலோ எந்த தொழில் செய்தாலும் சரி இந்த காலத்துல முன்னேற்றமான காலகட்டங்க. உற்பத்தி இருந்த தடைகள் விலகுது, விற்பனை உயருது, ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமாகுது. சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க, அதற்கான அரசு அனுமதியும் கிடைக்கும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செய்தாலும் சரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கும். பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். பணியாளர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே இப்போ மறைய போகுதுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க. நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தேடி வருங்க. பொருளாதாரத்துல உயர்வு இருக்குங்க. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையும். குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்குதுங்க. குடும்பத்திலையும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் உங்களோட தலைமையில நடக்க போகுதுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். தேர்வு முடிவுகள் நீங்க எதிர்பார்த்தபடியே வரும். மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும். விரும்பிய பாடப்பிரிவுல விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய், தொற்று நோய், நரம்பு கோளாறு, வீசிங், விபத்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த நீங்க இனி மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருதுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகமாகும். குடும்ப உறவுகளை ஒற்றுமை அதிகமாகும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குதுங்க. பிரிந்து போன தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்றிணைந்து வாழ போறாங்க. வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருப்பதி ஏழுமலையானை அனுதினமும் வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் தேறி வரும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, கடக ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது மறு ஜென்ம அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்க போகுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, நல்ல உயர்வையும் அடைய போறீங்க. எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காருங்க. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.